இரவு வணக்கம். ஃபேன் தினம் வேகம் சுற்றுறதுனால கேமராவே ஆடு கொஞ்சம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எதை பற்றி அக்கா பேச வந்திருக்கேன்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ கியூவில் நின்று சோறு தண்ணி சாப்பிடாம வேலை வெட்டியை கெடுத்து மயக்கம்லாம் வந்து கியூவில் போய் நின்று மனு கொடுத்துட்டு வரோம். என்ன மனுன்னு பார்க்குறீங்களா? ஊருக்கு முகாம் போட்டாங்க பற்றியெல்லாம் அந்த மாதிரி எங்கள் ஊருக்கும் முகாமுக்கு பேரில் போட்டாங்க. அதை எவ்வளோ பேர்த்த ஏமாற்றிருக்கா இப்போதான் தெரியுது அது எப்படின்னு. சிவகங்கையில் இருக்கிற ஒரு ஆறில் கொண்டு போய் அந்த மனு ஃபுல்லாக கொண்டு போய் இந்த தண்ணியில் கொண்டு போய் போட்டிருக்காங்க. எவ்வளோதெல்லாம் எங்கள் நம்பிக்கையெல்லாம் வீணடிச்சிட்டா பற்றியெல்லாம். அன்றைக்கி எங்களுக்கு எவ்வளோ ஒரு நட்டம், வேலை பொழப்பு தலப்பெல்லாம் கெடுத்து சாப்பிடாம கொள்ளாமல் அந்த கியூவில் நின்று கொண்டு போய் அந்த மனுவை கொடுத்தான். அதை ஒன்று கூட ஒரு பொருள் படுத்தாமல் தூக்கி கொண்டு போய் தண்ணியில் கொண்டே போட்டிருக்காங்க. எப்படியெல்லாம் கவர்மெண்ட்டு இந்த எங்களை மாதிரி ஏழை பாலைக்கெல்லாம் எவ்வளோ ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது பற்றியெல்லாம் நீங்களாம் சொல்லுங்கள். யார் இந்த வீடியோ பார்த்து யாருக்கெல்லாம் இந்த ஏமாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் எங்களுக்கு நடந்திருக்கு. கவர்மெண்ட்டு தான் ஏமாத்துது நம்மளை. ஆனால் திரும்ப 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 எங்களை மாதிரி ஏழை வாழைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. ஒன்று கூட எங்களுக்கு நன்மையே நடந்ததே கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான்லாம் அவ்வளோ கனவோடு கொண்டு போய் 2 மனு கொடுத்தேன். அந்த மனு ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப மன வருத்தமும் மன உடைச்சலுமா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் இருக்கிறதுக்கு வீடு கூட இல்லைங்க. இந்த வீடு இப்போ நான் இருக்கிறதே 5000 ரூபா வாடகை வீட்டில் தான் நான் இருக்கிறேன். எனக்குன்னு ஒரு மனு கொண்டே கொடுத்து எனக்குன்னு சொந்தமாக ஒன்று கிடைக்க போதுன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். அவ்வளோதான் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சுங்க. அது ஒரு அலட்சியமாக தூக்கி கொண்டு போய் தண்ணியில் கொண்டே போட்டிருக்காங்க. மக்களை எப்படிலாம் ஏமாத்துறா பற்றியில. ஏன் சாதாரண இந்த வீடியோ போடுறதுக்கு கூட ஹை லெவலில் இருக்கிறவங்களோட தான் சரி சமமாக பழகிக்கிறாங்க. ஃப்ரெண்டுகளும் வச்சுக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைய மாதிரி சின்ன சின்ன யூடியூபருக்கெல்லாம் சப்போர்ட்லாம் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்க லெவலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம அவங்களுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணால் கூட அதை ஒரு பொருள்படுத்துறது கிடையாது. ஒருத்தவங்களுக்கு நேற்றைக்கு லைவுக்கு அதை நாங்கள் போனதும் கிடையாது, நாங்கள் போட்டதும் கிடையாது. அது நம்ம காசு 40 ரூபா அவங்களுக்கு கட்டினாதே அந்த லைவுக்கே நம்ம போக முடியுமாம்மா. நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் அவங்களுக்கு கமாண்டு போடுறோம். எங்கள் கமாண்டை படிக்கவே இல்லைங்க அவங்க. ஏன்னா அவங்களாம் ஹை லெவலு. அதனால் யாரும் காசு கட்டி அவங்களுக்கு கமாண்டு போடுறாங்களோ அதை மட்டும் அவங்க எடுத்து படிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒரு வீடியோ போடுறது கூட ஒரு தரம் பார்த்து பழகுறாங்க. ஒரு லெவல் பார்த்து இருக்கிறாங்க. என்ன செய்கிறது? நாங்களாம் சின்ன சின்ன யூடியூபர் தானே. அதனால் அவங்களுக்கெல்லாம் சின்ன யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு ஒரு சீப்பாக இருக்கும் போருக்கு அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிறா அவருக்கு. சரி பரவாயில்ல, இதுக்கு எனக்கு லைக்கு கூட வர வேணாம். மொத்தம் எனக்கு லைக் வராதுன்னு தெரியும். நான் எதிர்பார்க்க கிடையாது. ஏன்னா இது யாருக்கெல்லாம் போகணுங்கிறதுனால தான் இந்த பதிவே நான் போடுறேன். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ மன உடைச்சலாக இருக்குங்க எனக்கு. என்ன செய்கிறது? ஆனால் என் வாழ்க்கையிலே இது வரைக்கும் ஒரு நல்லது கூட நடந்ததில் ஒரு சந்தோஷம் கூட ஒரு நாள் சந்தோஷப்பட்டாலும் மறாதனால அப்போவே அப்படியே உள்டாவாக மாறி ஏதாவது ஒரு மன உடைச்சலுக்கு போயிடுது. நிம்மதினா என்னன்னே என் வாழ்க்கையில் தெரியவே இல்லைங்க. என்ன செய்கிறது? சரிங்க, பாய்.